ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சிம்பிளான ஒரு அல்வா ரெசிபி. பட் எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்லோ பம்ப்கின் மஞ்சள் பூசணிக்காய் அதை வச்சு தான் செய்ய போகிறோம். பூசணிக்காயை நல்லா தோல் சீவி கட் பண்ணி துருவி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபைனாக துருவ முடியுமோ அந்தளவுக்கு துருவிக்கோங்க. அப்போ தான் அல்வா நல்லா சாஃப்டாக வரும். அடுத்ததான் நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து துருவி வச்சுருக்க பம்ப்கினை சேர்த்துக்கோங்க. அதாவது மஞ்சள் பூசணிக்காய். எனக்கு 2 கப் அளவு இருந்துச்சு. 2 கப் பூசணிக்காயை நல்லா வதக்கணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகும். வதங்கி நல்லா சுண்டி ஒரு கப் அளவு வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. பால் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலனா அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பூசணிக்காய்க்கு 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாவது ஆகும் நம்ம அல்வா பதம் வர்றதுக்கு. கொஞ்சமாக நெய் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி பேன்லேயே ஒட்டாமல் வரும். இதுதான் பர்ஃபெக்டான அல்வா கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து ஒரு தடவை கிண்டி விட்டிங்க அப்படின்னா சுட சுட அல்வா ரெடி. நெக்ஸ்ட் டைம் ஸ்வீட் செய்யும் போது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.